கனித்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் நண்பன் கனிவளவன். இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சைபர் கிரைம் மோசடி நடந்திருக்கிறது. அந்த மோசடி எப்படி நடந்தது, யாரால் நடந்தது என்பதை பற்றி விரிவாக இந்த காணொளியில் நாம் பார்க்கிறோம். ஒரு பெண்ணிற்கு ஒரு ஃபோன் கால் வருகிறது. அந்த ஃபோன் காலை அவர் அட்டெண்ட் செய்ததனுடைய விளைவு மிகப்பெரிய ஒரு இழப்பை அவர் சந்தித்திருக்கிறார். அந்த ஃபோன் கால் யாரிடமிருந்து வந்தது, எப்படி வந்தது, இந்த மோசடியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, சைபர் கிரைம் கும்பலிடம் நாம் சிக்காமல் இருப்பது எப்படி என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். பெங்களூருவில் உள்ள 57 வயது பெண்மணிக்கு கடந்த 2024 ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி ஒரு போன் கால் வருகிறது. யாரென்றே தெரியாத நபரிடமிருந்து வந்த அந்த போன் காலை அந்த பெண் அட்டெண்ட் செய்கிறார். அந்த முனையில் பேசியவர் என்ன சொல்கிறார் என்றால், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கிறது, 3 கிரெடிட் கார்டுகள், 4 பாஸ்போர்ட்கள், போதைப் பொருளும் வந்திருக்கிறது என்று அந்த நபர் சொல்கிறார். உடனே இந்த பெண்மணி, இது எனக்கு வந்த பார்சல் இல்லை, நான் பெங்களூருவில் வசிக்கிறேன், இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று மறுக்கிறார். ஆனால் அந்த நபர் வேறொரு நபருக்கு போன் காலை டிரான்ஸ்பர் செய்கிறார். சிபிஐ அதிகாரி என்று கூறிக்கொண்டு அந்த பெண்ணிடம் பேசுகிறார். உங்களுடைய போன் நம்பர் இந்த பார்சலில் லிங்க் ஆகி இருக்கிறது, உங்களுக்கு போதைப் பொருள் கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது, உங்களை நாங்கள் முதலில் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்கிறோம் என்று அந்த நபர் சொல்கிறார். பிறகு வீடியோ காலில் அழைக்க சொல்கிறார், ஸ்கைப் காலில் வீடியோ கால் செய்ய சொல்கிறார். இதைத் தொடர்ந்து அந்த பெண்ணும் ஸ்கைப் காலில் வீடியோவை கனெக்ட் செய்கிறார். இப்போது நாங்கள் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துவிட்டோம், நீங்கள் எங்கும் செல்லக்கூடாது, இந்த தகவல்களை வேறு யாரிடமும் பகிரக்கூடாது, முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களிடமும் இதை சொல்லக்கூடாது, அப்படி நீங்கள் சொன்னால் உங்கள் குடும்பமே சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்று அந்த நபர் மிரட்டுகிறார். ஒரு சிபிஐ அதிகாரி வீடியோ காலில் விசாரணை நடத்தினால் எப்படி இருக்குமோ அதே தோரணையில் ಅದೇ ಒಂದು ಸೆಟಪ್ செய்து அவர்கள் ವಿಚಾರಣೆ ನಡೆಸುತ್ತಾರೆ. ಕಾಲ್ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಮಾಡಿದಾಗ ಇನ್ನೊಬ್ಬರು ಅಲ್ಲಿಂದ ಮಾತಾಡಿದರೆ ನಾನು ಸಿಬಿಐ ನಿಂದ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಸೊ ನಾವು ಯುವರ್ ಅಂಡರ್ ಅರೆಸ್ಟ್ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಸ್ಕೈಪ್ನಲ್ಲಿ ಬರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಸ್ಕೈಪ್ನಲ್ಲಿ ಬಂದಾಗ ವಿಡಿಯೋನಲ್ಲಿ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಅವರನ್ನು டிஜிட்டல் அரெஸ்ட் ಮಾಡಿದ್ದೀವಿ, ನೀವು யூ ஆர் நாட் சப்போஸ் டு மூவ் ಅಂತ. அந்த வீடியோ காலுக்கு பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த பெண்மணி தவிக்கிறார். சரியாக ஒரு வாரம் கழித்து திரும்ப 2024 செப்டம்பர் 23ஆம் தேதி மீண்டும் அவர்கள் வீடியோ காலில் கனெக்ட் ஆகிறார்கள். உங்களுடைய அக்கவுண்டை சரிபார்க்க வேண்டும், உங்களுடைய வங்கி கணக்குகளை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும், ஆய்வு செய்த பிறகு உங்களுடைய பணத்தை நாங்கள் உங்களுக்கே திருப்பி கொடுத்து விடுவோம் என்று கூறி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், உங்கள் வங்கி கணக்கில் உள்ள, அதாவது அந்த பெண்ணுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் நாங்கள் சொல்லும் எண்ணுக்கு, வங்கி எண்ணுக்கு அனுப்புங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதை நம்பிய அந்த பெண்மணி அவர்கள் கூறியது போலவே வங்கி கணக்குகளுக்கு பணத்தை அனுப்பியிருக்கிறார். 182 வங்கி எண்களுக்கு, அதாவது 182 அக்கவுண்ட் நம்பர்களுக்கு அவர் பணத்தை பரிவர்த்தனை செய்திருக்கிறார். 32 கோடி ரூபாயை சுருட்டி கொண்ட அந்த நபர்கள் அந்த பெண்ணை மீண்டும் மிரட்டுகிறார்கள். இந்த தகவலை நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது, இன்னும் நீங்கள் டிஜிட்டல் அரெஸ்டில் தான் இருக்கிறீர்கள், நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை கைது செய்யலாம் என்று மிரட்டி இருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்பிய அந்த பெண் அப்படியே இருந்து வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் 6 மாதங்கள் கழித்து மீண்டும் அவர்களை தொடர்பு கொண்டு, என்னுடைய பணத்தை, என்னுடைய வங்கி எண்ணை நீங்கள் ஆய்வு செய்து விட்டீர்களா என்று கேட்கிறார். என்னுடைய பணம் திரும்ப கிடைக்குமா என்று கேட்கிறார். இதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் டிஜிட்டல் அரெஸ்டில் இருந்து விடுவிக்கப்பட்டு விட்டீர்கள், உங்களுக்கு நாங்க கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க.
ஆனா பணத்தை திருப்பி தரல. இவ்வளவு நாளா அந்த பெண்ணுக்கு இதை பற்றி ஒரு சந்தேகம் கூட வரல. பணத்தை அவங்க மீண்டும் கேட்கும் போது அவங்களுக்கு சந்தேகம் வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதா சொல்றாங்க. ஏன் இவங்க இவ்வளவு நாளா கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு பின்னால் இருப்பது என்ன என்பதை அந்த பெண் தான் விளக்க வேண்டும். இந்த மோசடி கும்பலை பொறுத்தவரையிலும் யார் அக்கௌண்ட்ல அதிகமான பணம் இருக்கு, யாரை நம்ம எளிதில் பயமுறுத்தலாம் அப்படின்ற தகவல்கள் எல்லாம் திரட்டிட்டு அவர்களை போன் கால் மூலமா தொடர்பு கொண்டு மிரட்டுறாங்க. அதன் பிறகு வீடியோ கால்ல சிக்க வைக்கிறாங்க. அதன் பிறகு டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி மோசடி வலையில சிக்க வச்சு பணத்தை சுருட்டிடுறாங்க. போன் கால்ல தொடர்பு கொண்டு உங்களை நாங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம் அல்லது வீடியோ கால்ல தொடர்பு கொண்டு உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாவே அது மோசடி தான். டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. எந்த சட்டத்திலையும் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற வாக்கியமே கிடையாது. உலக நாடுகள் எங்கேயுமே டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றதே கிடையாது. அப்படின்ற ஒரு சொல் வந்து மோசடிக்காக ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் தான் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லோருக்குமே இப்படி ஒரு மோசடியான அழைப்புகள் வந்து இருக்கும். நாங்க வந்து பேங்க்ல இருந்து பேசுறோம், உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, உங்களுக்கு வந்து ஒரு பரிசு விழுந்திருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு வீடு அலர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பல மோசடி கும்பல்கள் வந்து போன் மூலமா தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிநபர் விவரங்களை வாங்கறதுக்கு பார்ப்பாங்க. அப்ப இது எல்லாருக்குமே தெரியும், நம்ம கொடுக்க கூடாது. இருந்தாலும் சின்னதும் பெருசுமா இந்த மோசடிகள் நடந்து வருது. ஒவ்வொரு ரூபாயும் நாம் உழைத்து சம்பாதித்தது தான். 2024ஆம் ஆண்டுல பொறுத்தவரையிலும் 22,000 கோடி ரூபாய்க்கு மேல சைபர் கிரைம்ல மோசடி நடந்திருக்கு. 22,800 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஆண்டு 2025 5 மாசத்துல மட்டும் 7,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஆன்லைன் மோசடி மூலமா பணத்தை மக்கள்கிட்ட இருந்து இந்த மோசடி கும்பல் சுருட்டி இருக்கு. ஆக நம்ம கவனமா இருந்தாதான் இந்த மோசடி கும்பல்ல சிக்காமல் இருக்க முடியும். பணத்தை இழந்த பிறகு எவ்வளவு புகார்கள் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு விசாரணை நடத்தினாலும் சரி, இந்த சைபர் குற்றவாளிகளை பிடித்து அவர்களிடமிருந்து பணத்தை மீட்பது என்பது காவல்துறைக்கும் ஒரு சவாலாகவே இருந்து வருது. ஆகையால் நாம் கவனமுடன் இருப்போம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கனிவளவன்.